அண்மை செய்தி. சென்னை வேளச்சேரியில் எஸ்ஐஆர் படிவங்கள் நிரப்பும் சிறப்பு முகாமில் திமுக அதிமுகவிற்கிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது முதன்மை செய்தியாளர் அலெக்சாண்டர் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் அலெக்சாண்டர். எஸ்ஐஆர் முகாமில் திமுக அதிமுகவிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மோதலுக்கான காரணம் என்ன? விவரம். வணக்கம். தேர்தல் ஆணையம் மூலம் கொண்டு வரப்பட்டுள்ள வாக்காளர் சிறப்பு தேர்தல் பணியாக சொல்லப்படக்கூடிய இந்த எஸ்ஐஆர் என்றக்கூடிய அந்த பணியின் பல்வேறு கருத்துக்கள், அதாவது பல்வேறு விமர்சனங்கள், கருத்துக்கள் நிலை வரக்கூடிய நிலையில சென்னை வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் இன்று தனியார் பள்ளியில எஸ்ஐஆர் படிவத்தை நிரப்பக்கூடிய சிறப்பு முகாம் ஒன்று நடைபெறுகிறது. அந்த முகாமில் ஆதார் அட்டை பெறுவதற்காக திமுகவை சேர்ந்த பிஎல்ஓ, அதாவது டிஎம்கே பூத் லெவல் ஏஜென்ட் பிஎல்ஓன்னு சொல்லக்கூடிய அர்ஜுன் என்பவர் அந்த ஆதார் அட்டையை பெறுகிறார். இதனால அந்த பகுதிக்கு அந்த அதிமுகவினர் பொதுமக்களிடம் உள்ள ஆதார் அட்டையை நீங்கள் எப்படி பெறலாம் என்று சொல்லி அந்த சட்டமன்ற, அதாவது அதிமுகவுடைய வட்ட செயலாளர் ஸ்ரீதர் என்பவரும் அவருடன் அந்த அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்டவரும் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. இந்த வாக்குவாதம் முக்கிய நிலையில காவல்துறை, அதாவது வேளச்சேரி பகுதியில் உள்ள காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இருவரும் காவல் நிலையத்தில் சென்று புகாரிடுறாங்க. இந்த புகாரின் அடிப்படையில காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ளக்கூடிய நிலையில காவல் நிலையத்துக்குள்ளேயும் காவல் வெளியிலேயும் அதிக அளவிலான அதிமுக மற்றும் திமுக நிர்வாகிகள் கூடி இருவரும் போலீசார் முன்னிலையிலேயே வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து காவலர்கள் இருவரிடமும் புகாரை பெற்றுக்கொண்டு தேர்தல் ஆணைய அதிகாரியிடம் முறையான விசாரணை மேற்கொண்டு பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்களுக்கு உறுதியளித்த பிறகு அவர்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர். விவரங்களுக்கு நன்றி அலெக்சாண்டர். தெரியும்.